தஞ்சையில் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் கழக செயலாளர் மா. சேகர் பேட்டி. அதிமுகவிற்கு துரோகம் விளைவித்தவர்தான் வைத்தியலிங்கம். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் தோல்வியுற்றார். அவர் தோற்றத்துக்கு காரணமே பன்னீர்செல்வம் தான் என ஜெயலலிதாவிடம் தெரிவித்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றவர். 25 ஆண்டு காலம் சோழ மண்ட தளபதி என கூறிக்கொண்டு எந்த கட்சி பணியும் செய்யவில்லை. தன்னை விட மேலே யாரும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர். எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது. வைத்தியலிங்கம் சொன்னதில் ஒரே ஒரு உண்மை என்னவென்றால் 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என கூறியது மட்டுமே. அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும். வைத்தியலிங்கம் தற்போது எந்த ஒரு கட்சியும் கிடையாது. கரை வேட்டி கூட கட்ட முடியாது. அவர் காரில் கொடி கட்ட முடியாது. ஒரு சிலர் மட்டுமே அவருடன் உள்ளனர். அவர்களும் விரைவில் வந்து விடுவார்கள். அப்போது வைத்தியலிங்கம் பன்னீர்செல்வம் போன்ற ஒரு சிலர் மட்டுமே தனி மரமாக நிற்பார். எந்த கட்சியில் இருக்கிறார்? அவர் கரவேட்டி கட்டுவதில்லை, குடிபோட்ட காரில் போவதில்லை. அவர் அதிமுகவை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த யோக்கியதையும், எங்கள் பொதுச் செயலாளர் பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. 26இல் இருக்காது என்று சொல்வதற்கு இவர் என்ன? அதேபோல் 21 தேர்தலில் நடைபெற்ற 2021 தேர்தலாக இருந்தாலும் சரி, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடியார் எடுத்த நடவடிக்கையினால் இந்த கட்சி தோற்றது என்று சொல்கின்றார். 2021இல் இதே வைத்திலிங்கம் அந்த கூட்டணி அந்த கட்சியில் தான் இருக்கிறார். அதே இதில் ஒரத்தநாடு சட்டமன்றத்தில் நிற்கின்றார். இதே கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரத்தநாட்டில் வந்து அவர்